குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதை ஒட்டி அவர் தமிழர், ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அவர் தமிழர் என்பதை விட அவர் ஒரு RSS காரர் என்பதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். ஆகவே RSS பின்புலத்தில் உள்ள அல்லது RSS-உடைய பிரச்சாரகராக உள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனை மற்றவர்கள் ஆதரிக்கிற பேச்சுக்கே இடமில்லை. ஆகவே இப்போது இந்தியா கூட்டணியின் சார்பில் உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவரை இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ரெண்டாவது, இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்போ சுதர்சன் ரெட்டி ஆந்திராவிலேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் சுதர்சன் ரெட்டிக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளுமா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே இந்த தமிழர் ஆகவே ஆதரிக்க வேண்டும் என்கிற அந்த பிரச்சாரம் என்பது எந்த விதமான அழுத்தமும் இல்லாதது, எந்த விதமான அர்த்தமற்றது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 சிமெண்ட் ஆலைகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாவட்டம். ஆனால் அதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இந்த 7 சிமெண்ட் ஆலைகளுக்கும் ஏராளமான குவாரிகள் உருவாக்கப்பட்டு பல குவாரிகள் இப்போது அதனுடைய முழுமையான கற்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு பயன்படாத நிலையில் இருக்கிறது. இந்த பயன்படாத குவாரிகளில் எல்லாம் மனிதர்களும் ஆடு மாடுகளும் விழுந்து இறந்து போகக்கூடிய ஏராளமான விபத்துக்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த குவாரிகளை எல்லாம் மூட வேண்டும், பயன்பாட்டில் இல்லாத குவாரிகளை மூட வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை இந்த மாவட்ட மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறது. இதை அரசு கவனத்தில் கொண்டு பயன்பாட்டில் இல்லாத குவாரிகளை மூடுவதற்கு முன்வர வேண்டும். இந்த மாவட்டத்தில் ஏராளமான பல ஏரிகள் குளங்கள் என்பது இருக்கிறது. அதில் இருக்கிற மண்ணை கொண்டு வந்து இதை நிரப்ப முடியும். ஏரிகளில் அதிகமான நீரை தேக்குவதற்கு அது பயன்படும். அந்த வகையில் ஒரு இரட்டை பலன் என்பது கிடைக்கும். ஆகவே இந்த மாவட்ட மக்களுடைய கால்நடைகள் மற்றும் மனித உயிர்களை காப்பாற்றுகிற வகையில் அரசு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்த விரும்புகிறேன். தூய்மை பணியாளர் விஷயத்துல விசிகாவுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன மாதிரி நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கலாம். தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பணி நிரந்தரம் என்பது ஒரு சாதிய ரீதியாக அவர்கள் தொடர்ந்து அதிலேயே இருத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். ஆகவே அந்த பணி நிரந்தரம் என்பது பொருத்தமானதல்ல என்கிற கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. நாங்கள் எங்களை போன்றவர்கள் சொல்றது, அந்த பரம்பரையாக அந்த தொழிலே யாரும் இருக்க வேண்டும், இப்போது வேலை செய்கிறவர்களுடைய அடுத்த தலைமுறையும் அதிலேயே நீடிக்க வேண்டும் என்கிற முறையில் யாரும் கோரிக்கை எழுப்பவில்லை. இப்போது பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் முன்வைத்திருக்கிற மிக முக்கியமான கோரிக்கை. ஆகவே அந்த கோரிக்கை மிக மிக நியாயமான ஒன்று. இந்த தலைமுறை பணி நிரந்தரத்தின் மூலமாக ஒரு கூடுதலான பொருளாதார வாய்ப்பையும் பணி பாதுகாப்பையும் பெறுவதன் மூலமாக அவர்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் கல்வி கற்க வைத்து உயர்கல்விக்கு அனுப்பி வேறு பணிகளுக்கு அனுப்புவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். மாறாக இவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் தனியார் நிறுவனத்தை அண்டியும் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் எந்த விதமான பொருளாதார ரீதியாக ஒரு குடும்பத்திலே முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இருக்காது. இதுதான் இதுல ஒன்றும் பெரிய எங்களுக்கு அவங்களுக்கு இல்லை. அது அவருடைய நிலைப்பாடு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுடைய நிலைப்பாட்டை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்துறோம். அமைச்சர்கள், மேலவர், பிரதமர்கள் 30 நாள் காவலில் இருந்தாலே சரியான. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை பொறுத்தவரை எதிர்கட்சிகளை ஒடுக்குவது அல்லது மத்திய அரசுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை சட்டத்தின் மூலமாக ஒடுக்குவது, கைது செய்வது, சித்திரவதை செய்வது, ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு பல புதிய சட்டங்களெல்லாம் அவர்கள் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள்.
இது வந்து முழுக்க முழுக்க எதிர்க்கட்சி முதல்வர்களை எதிர்க்கட்சி அமைச்சர்களை ஒடுக்குவதற்கு தான் அது பயன்படும். இந்த மாதிரியான ஜனநாயக விரோதமான பல சட்டங்களை கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. அவற்றையெல்லாம் எதிர்த்த போராட்டத்தை இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்து நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துறோம். ஆகவே பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தையும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எதிர்க்கும். அரசு கலைக்கல்லூரியில் 7000 பணியிடங்கள் காலியா இருக்கு. அரசு கல்லூரியில் 7000 பணியிடங்கள், பேராசிரியர் பணியிடங்கள். அரசு கலைக்கல்லூரி மட்டுமல்ல, ஆரம்ப பள்ளியிலேருந்து கல்லூரி வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. ஏற்கனவே நிரந்தர ஆசிரியர்கள் என்பதை விட தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், மதிப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். அது கல்லூரியாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும். ஆகவே ஆசிரியர் ஒரு தரமான கல்வியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் இந்த ஆசிரியர் காலி பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்பட வேண்டும். ஏற்கனவே தொகுப்பூதியத்தில் மதிப்பூதியத்தில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் உடனடியாக பணி வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது எடப்பாடிக்கு ஆம்புலன்ஸ் மேல கோபமா வேறு யார் மேல இருக்கிற கோபத்தையோ ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல காமிச்சார் போல இருக்கு. உலகம் முழுவதுமே ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட வேண்டும் என்பது எல்லோருக்குமே நடைமுறையில கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே ஆம்புலன்ஸ் அதை விட கொடுமை என்னன்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர் பேஷண்டா போக வேண்டியிருக்கின்ற அளவுக்கு ஒரு நாளாந்தர அரசியல்வாதியை போல அவருடைய அந்த பேச்சு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இப்படி பேசி இருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. ஆம்புலன்ஸுக்கு இந்த மாதிரி அவர் இந்த பேசுனது என்பதற்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறார். போதும், 4-5 விஷயம் வேணாங்க, போங்க, இது போதும், நீங்க பூரா போங்க. இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்.